ஆன்லைன்ல மணி மேக் பண்றதுல கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு இருந்தே ஒரு இன்கம் சோர்ஸ் ஒண்ணு. ஏன்னா வெளியில போறதுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தயக்கம், அந்த ஒரு எபிலிட்டி ஒன்று இல்லாம இருக்குது. ஆனா மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆசை ஒன்று இருக்கு. இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட நம்ம மணி மேக் பண்ணா அது ஏதோ ஒரு வகையில அந்த லைஃப் ஜேர்னிக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு ஃபோக்கஸ் ஒன்று இருக்குது. பட் அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இந்த ஆன்லைன் ஜாப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இந்த கிளாஸ்ல நான் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், அதில் ஒரு 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட். அதில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து மொபைலை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதில் நான் இந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபாரினில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி படிக்க போகிறாங்க, இருக்கிறாங்க. இப்படி எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்க. இப்படி எல்லா க்ரைட்டீரியாவை எல்லா வகையிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க கேர்ள்ஸ். ஸோ அது அவங்கள பார்க்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதை பெரிய ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. அதுல ஒரு 2 பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் இந்த குயிக் ரீச் ஸ்கீம், அந்த ரிசல்ட்ஸ் குயிக்கா வரணும்னு சொல்லி ஒரு அன்மெச்சூர்டா இருக்கிறத தவிர மற்றபடி பிள்ளைகள் எல்லாருமே இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுவோம். அது எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்து 4 லேக்கு மேல ஏர்ன் பண்ணியிருந்தான் மொபைலை யூஸ் பண்ணி, ஒரு ஆள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி 1 லேக்குள்ள ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. அது அவங்களோட எஃபர்ட்டை பொறுத்து அங்கே ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, அதே மாதிரி தான் என்னோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு கேர்ள் வந்து இவ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவரோட ப்ரூஃப் வந்து நான் ஒரு 3-4 டேஸ்க்கு முதல் ஒரு ப்ரூஃப் போட்டோம்னா அவள் தான் திரும்ப ஏர்ன் பண்ணியிருந்தா. இவ வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு ஒரு சொன்னா, நாங்க இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், பேசிவ் இன்கம் ஸ்கீம்னு 2 ஸ்கீமை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அதுல இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னு ஒரு சொன்னா எல்லாமே வந்து ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிள் இருக்கு. அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்றோம். அப்ப மெயினாக இதுல தான் பெர்ஃபார்ம் பண்றா. பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்க ஒரே கான்செப்ட்ல இப்போ காப்பி பேஸ்ட்லயே வந்து நாங்க 4-5 வெப்சைட்ஸ் படிக்கிறோம். அப்ப அதை ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுல இருந்து ஐடியாவை எடுத்து வேற வேற வெப்சைட்ஸ்லயும் பெர்ஃபார்ம் பண்றா. அதே மாதிரி இதுல டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்க யூடியூப் சேனல்ல செக் பண்ணி பாருங்க, வெரி ஃபீச்சர் அகாடமி யூடியூப் சேனல். அதுல பிளேலிஸ்ட் இருக்கு வந்து பாடநெறியில பண்ணவே வந்து அதுல லைவா ஒர்க் பண்ணிட்டு போட்டுருக்கோம். அந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட் நான் கூட போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுலயும் இவ பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகே, ஸோ இவைக்கு எப்படின்னு ஒரு சொன்னா, இவ ஒரு டைம் ஷெட்யூல் ஒன்று எடுக்கிறா. ஓகே, டைம் ஷெட்யூல் ஒன்று அவருக்கு கிடைக்கிற டைம். ஓகே, அந்த டைம் ஷெட்யூல்ல இவைக்கு எந்தெந்த ஒர்க் எல்லாம் இங்க இருக்குதோ அவைலபிளா இருக்கிற ஒர்க் அவ பண்றா. அவைலபிள் இல்லாத டைம்ல அவ மற்ற ஒர்க்குக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறா. இது மெயின் என்னன்னா அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணி எடுக்கிறது. அப்ப அந்த ஸ்கில்ல நீங்க லேர்ன் பண்ணி எடுத்தீங்கன்னு ஒரு சொன்னா அது கண்டினியூஸா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் தந்துகிட்டே இருக்கு. ஓகே, இதுல பாருங்க $23. ஸோ இவரோட ப்ரூஃப் நீங்க இதுக்கு முதல் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இது இதுக்கு முதல் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க, இப்ப எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்கிறது இது மெயின் இல்ல. இப்படி ஒரு சோர்ஸ் ஒண்ணு, மணி மேக்கிங் சோர்ஸ் ஒண்ணு அடைஞ்சிட்டு அதை வச்சு வந்து லைஃப் லாங் ஏர்ன் பண்ண போறாங்க. அதுதான் முக்கியம். ஓகே, அதுக்காகத்தான் இப்ப நீங்க நினைக்கலாம், இப்ப நம்ம 10,000 அல்லது 20,000 எடுக்கிறோம்னா ஒரு வெப்சைட் மட்டும் நம்ம டீச் பண்ணலாம் தானே, அதுல இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா இல்ல. ஓகே, இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இதுல நம்ம கோர்ஸா ஷெட்யூல் பண்ணிருக்கிறேன். அதாவது ஒரு வெப்சைட், இப்ப இது வந்து பிசிக்கலா ஒரு வெப்சைட்டுக்கு நாங்க போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த வெப்சைட்லயே அந்த வெப்சைட்ல நம்ம ஒரு பிளேஸை சொல்றோம். அந்த நிறுவனமே வந்து ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு சொன்னா, பேங்க்ரப்ட் ஆயிட்டுன்னு அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. இது வந்து எங்கேயோ வேர்ல்டுல ஒரு இதுல இருக்குது. அவங்க வந்து அதை மூடிட்டு போக மாட்டாங்க. ஈவன் நாங்க பாத்தீங்கன்னா நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க டீச் பண்ணமே வெப்சைட், அந்த வெப்சைட் கூட இப்ப நம்ம டீச் பண்றோம்ல. போன வருஷம் டீச் பண்ண வெப்சைட் கூட சில வெப்சைட்டுகளை நம்ம விட்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம திரும்பியும் ஃபீல்டர் பண்ண போறோம். கிளாஸ் ஃபீஸை கூட்டி போட்டு நம்ம திரும்பியும் ஃபீல்டர் பண்ண போறோம். ஸோ எப்படினாலும் சரி, இந்த 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 டைப் ஆஃப் இன்கம் வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க எந்த வகையில மல்டிபிள் டைப் ஆஃப் இன்கம் ஸ்கீமை நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்றீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதுவும் இது எப்படி இருக்கணும்னா, நீங்க காப்பி பேஸ்டா படிக்கிறீங்கன்னு வைங்களேன், அதே ஸ்கில் அதே வேலையா இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்னா லேசி. இப்ப அதை விட்டுட்டு நம்ம வேற வேற ஸ்கீம் உள்ளதுல போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது இல்லை. அது உங்களுக்கு லோங்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க தெரிவு செய்யற வெப்சைட் வந்து ஒரு ஃபேக் இல்லாத ரியலான வெப்சைட்டா இருக்கணும். ஓகே, நீங்க ஃபேக் வெப்சைட்ஸ்களை நீங்க ட்ரை பண்ணி நீங்க ஒர்க் பண்றப்ப நான் சொல்றேன் சார், அங்கேயும் டாஸ்க் தான் செய்ய சொல்றாங்க, இல்ல அங்கேயும் இமேஜ் தான் செய்ய சொல்றாங்க, அங்கேயும் இப்படித்தான் சொல்றாங்கன்னா நீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு அல்லது டெலிகிராம் ஊடாக தொடர்புங்கிறது சரியா வராது. நீங்க எதன் மூலமா இது பண்ணா ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கணும். அந்த வெப்சைட்டை நீங்க நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, ட்ரஸ்டபிள் வெப்சைட்டுக்கே நிறைய பேர் ஃபேக் ரிவ்யூ எல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபேக் ரிவ்யூன்னு நம்ம சொல்ல இயலாது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கொடுங்க. நம்மளோட கிளாஸ் வைக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட வருவாங்க, பார்ப்பாங்க, வெப்சைட்ல ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது பிள்ளை ஒன்று செய்வாங்க. ஆனா வெப்சைட் எனக்கிட்டே சொல்லியிருக்காங்க, நான் எல்லா டைம்ஸையும் நல்லா தான் சார் ஃபாலோ பண்ணேன், நான் என்ன ப்ளாக் பண்ணேன். அது கடைசியில் சொல்லுவாங்க, நான் தெரியாம ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன், இல்ல நான் தெரியாம விபிஎன் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே. அப்ப நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுமே முதலாவது டெர்ம்ஸே உங்களுக்கு நாங்க ஒரு டெர்ம்ஸ் வச்சிருக்கோம். அந்த டெர்ம்ஸ பார்த்த பிறகு தான் நீங்க அடுத்த கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு கொண்டு போவோம். அந்த டெர்ம்ஸ்ல நாங்க கிளியரா சொல்லிருக்கோம். என்னென்ன அவங்களோட முக்கியமான விஷயங்களும், என்னென்ன உங்களோட அக்கவுண்ட் பிளாக் ஆகும், எதை நீங்க மெயினா பார்க்கணுங்கிறத கிளியரா சொல்லியிருக்கிறோம். ஓகே. அதை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா சரி. ஸோ இப்படித்தான் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி இதுல குரோத் ஆகணுமே தவிர, அதை விட்டுட்டு நீங்க மெஜிக்கல் வைஸ் ஏர்னிங்ஸ் ஏனோ தானோ ஒன்று ஒர்க் பண்றது சரி வராது. இப்படி ஒர்க் பண்றாங்க போய் அங்க வந்து ரிவ்யூ எழுதுவாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு வெப்சைட் 10 வருஷத்துக்கு கூட ஆன்லைன்ல இருக்குதுன்னு சொன்னா அதுல ஒரு இதொன்று இருக்குது. ஓகே. அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை படிக்கிறது தான் உங்களோட மெயினான கான்செப்டா இருக்குமா. ஸோ அப்படி நிறைய கேர்ள்ஸ் இது பண்றாங்க. இவங்களோட ப்ரூஃப்லாம் நான் டெலிகிராம் சேனல்ல நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். செக் பண்ணுங்க. பர்சனலா மெசேஜ் போடுங்க. நான் ஷேர் பண்றேன். அல்லது கூகுள் போயிட்டு வெரிஃபிகேட் அகாடமி செக் பண்ணி இந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். அதோட பயோல நீங்க செக் பண்ணி கொள்ளலாமா. ஸோ ஏதோ ஒரு வகையில வெரிஃபை பண்ணிட்டு நீங்களும் ஒரு கம்யூனிட்டியோட ஒரு மென்டர் இருக்குல்ல, ஒரு சரியான கைடன்ஸை இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நீங்க தாராளமா வெல்ஃபீச்சர் அகாடமி செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம கமிங் மந்த் வந்து நம்ம கிளாஸ் ஃபீஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு விட இல்லை ஜாயின் பண்றாங்களும் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்க மணி மேக்கிங்ல ரியலான வெப்சைட்ஸ்கள் எல்லாமே நாங்க எங்கள்கிட்ட படிக்கணும்னு சொன்னா நீங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஓகே. நீங்க ரெஜிஸ்டர் பண்றது, டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், அதே மாதிரி நீங்க ஏர்ன் பண்ற டாலர், யூரோ, கிரிப்டோ உங்களோட லோக்கல் பேங்க் கன்வெர்ட் பண்ணி இருக்கிற எல்லாமே நாங்க கிளியரா தான் செய்து வரோம். நீங்க ப்ரூஃபை பாருங்க. எல்கேஆர் ப்ரூஃப் தான் நான் மெயினா போடுறோம். ஓகே. அதே மாதிரி சில பிள்ளைகள் சேவிங் பண்ணுதுகள். அந்த சேவிங் பண்ற பிள்ளைகளுக்கு மட்டும் அதை எங்க சேவிங் பண்ணலாம், அது எப்படி கான்செப்ட்ங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த பிள்ளைகள் அதுகளுக்கு தேவைப்படுற டைம்ல அந்த அமௌண்ட் வந்து எப்போ அதுகளுக்கு தேவைப்படுதோ அந்த தேவைப்படுற டைம்ல அதை வித்ட்ரா பண்ணி எடுக்குதோ. ஸோ அப்படியான ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ அதையும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கும் இது சூட்டபிள், மோஸ்ட் ரிலேட்டபிள்னு சொன்னா கட்டாயம் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். அதே மாதிரி எங்களோட சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நல்லா அனலைஸ் பண்ணுங்களா. நாங்கள் மினிமம் 30,000 பண்ண வரைக்கும் கைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஜாயின் பண்ணுங்க. ஒர்க் வீடியோ குரூப் ஆக்சஸ் வரும், லைவ் கிளாஸஸ் நடக்கும். அண்ட் வந்து நீங்க 30,000 ரீச் பண்ணீங்கன்னு சொன்னா 1 மாசம் 2 மாசங்கிற கான்செப்டே இல்லை. நாங்கள் சில அட்வான்ஸான ட்ரிக்ஸ்கள் சொல்லி தருவோம். ஸோ இப்படி எல்லாமே லைவ் கிளாஸஸ் நடக்கும். இப்படி எல்லாமே உங்களுக்கு மெயினாக யூஸபிளானது தான். அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் குரோத் ஆகலாமா. ஓகே. வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மோர் டீட்டெயில் ஷேர்